ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி இறந்து போயிருப்பா. அவளோட ஹார்ட் எடுத்து வேற ஒரு பொண்ணுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பாடியை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு போகிறது வந்து விராஜ் தான். அவன் தான் ஓட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது அந்த வார்ட் பாய்க்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏதோ பிரச்சனை போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கி பார்த்துட்டு இருக்கான். அந்த வார்ட் பாய் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் காரில் இருக்கிற ரெகுலேட்டரில் தண்ணி தீர்ந்து போயிடுச்சு போல். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை கொடுத்து அவனுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோனோட பாடியை பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கான், கவலைப்படாத ஜான்வி, நான் வந்துட்டேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி கட்டிக்கிட்டு பைக்கில் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது தெரியல. வீட்டில் இறுதி சடங்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சியாவோட பாடி எங்கே வந்துட்டு இருக்குன்னு கேளுப்பா அப்படின்னு சொன்னது சுந்தரும் கால் பண்ணி கேட்குறான். அங்கே அவங்க சொல்லிவிட்டாங்க போல், இந்த மாதிரி பாடி மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அவளோட பாடியை வந்து ஒரு புது வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். இது நம்மளோட வீடு தான் ஜான்வி, உனக்காக தான் இந்த வீட்டை நான் வாங்கினேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணலை, ஸோ அதனால அதை நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து என்னமோ வீட்டுக்கு வர புது பொண்டாட்டியை வரவேற்கிற மாதிரியே வரவேற்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலடியில் அரிசியும் வச்சுட்டு அதை அவ காலாலே தட்டி விட வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து வித்தியாசமாக அங்கே இருக்கிற வாட்ச்மேனும் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இவ வந்து ஒரு டெட் பாடி அப்படிங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. என்னடா லுக்கு, புருஷ முன்னாடிக்குள்ளே இருக்கிற ப்ரைவசியை வேடிக்கை பார்க்குறதுனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஓடுறா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுறான். சியாவோட பாடி மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்படிங்கவுமே ராகுவோட அம்மா வந்து கமிஷனர் கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க, அந்த பையன் வந்து சியாவோட பாடி எடுத்துகிட்டு போயிருக்கான், அவள் செத்து போய் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான், நீங்கள் எதுக்காக அவனை ரிலீஸ் பண்ணீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவனை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்க முடியாது, அவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு பெயில் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, சியா தான் இறந்து போயிட்டாலே, பாடியை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவன் ஒன்றும் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ராட்சசன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். சியாவோட பாடி எடுத்துட்டு போயிட்டு அவன் என்னெல்லாம் பண்றானோ தெரியல. இதனால சியாவுக்கு முக்தியும் கிடைக்காது, அவளோட ஆத்மாவும் சாந்தி அடையாது, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பையிலும் நம்ம ஹீரோயினோட பாடிக்கு போயிட்டு மேலே ஷாலெல்லாம் போற்றி விட்டுட்டு, நீ இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா ஜான்வி, நம்ம கல்யாணத்தில் பார்த்த மாதிரியே நீ இருக்க, உன கல்யாண பொண்ணு மாதிரி நான் ரெடி பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு புது பொண்ணு மாதிரியே ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு ஜான்வி, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு புது வாழ்க்கை இந்த வீட்டில் வாழ போகிறோம், இதுக்கப்புறம் உன்னோட மனசில் என்ன தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹார்ட்டே இல்லை, அப்புறம் எங்கேருந்து மனசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவளோட நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு, உனக்கும் எனக்கும் இன்னைக்கு திரும்பவும் கல்யாணம் ஆயிடுச்சுமா, நீ என்னோட மனைவி ஆயிட்ட, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் யாரும் வரமாட்டாங்க, நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசீர்வாதமும் பண்றான். சௌபாக்கியவதி பவ அப்படின்னு, அதாவது தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கான். என்னென்ன பண்றான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதோட விடாம கார்டன் கழிச்சிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து தீபாவளி போல, ஸோ அதனால தீபாவளி கொண்டாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெடியை பற்ற வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு வெடி வெடிச்சு நம்ம ஹீரோனோட சாரியில் பட்டுருது. அது தெரியாமல் அந்த பையன் அங்கே ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து இந்த மாதிரி நெருப்பு பற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ சார் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கா. உடனே இந்த பையலும் ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை போய் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் திட்டிகிட்டு இருக்கான். யாரு நீ, நீ எப்படி இங்கே வந்த, என்னோட பொண்டாட்டியோட சாரியில் நீ தானே நெருப்பை பற்ற வச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை சார், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி யாரடி நீன்னு கேட்டால் இவ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு அந்த வாட்ச்மேனும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, புருஷன் பொண்டாட்டியா நீங்கள் ரெண்டு பேரும், அப்போ பொண்டாட்டி தப்பு பண்ணால் புருஷன்காரன் தானே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணோட கையில் அணிகுண்டு வெடியை கொடுத்துட்டு இவனோட கையில் வந்து மெழுகுபத்தியை கொடுத்துட்டு அதை பற்றவும் வச்சுட்டு இருக்கான். இப்போ நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா, இந்த அணிகுண்டை வந்து இப்போ நீ பற்ற வைக்கிற, அதுவும் அவன் கையிலே தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் சார் வேணாம் சார், என் பொண்டாட்டியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். பண்ணுடா அப்படின்னு சொன்னதும் அவனும் வேற வழி இல்லாமல் பொண்டாட்டி கையில் இருக்கிற அந்த அணிகுண்டை பற்ற வச்சிடறான். அது வெடிச்சு சதுருது. அவளோட கையெல்லாம் காயமாயிடுச்சு போல, அதை நமக்கு காமிக்கல. இந்த விராஜ் டோப்ரால் கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் என்னோட பொண்டாட்டியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் காயப்பட்ட கையோடயே நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டா, அழகான ஒரு புடவையை கட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தலையை இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போய் விழுகுது, அந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் போய் விழுதுட்டு இருக்கு. இவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியல. ஏதோ கோமால இருக்கிற பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே அவள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காயம் வந்து இப்போ நெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா தெரியாதா, இவங்களோட நெஞ்சில் காயமாக இருக்கே, இது அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பையலும் கதவு திறந்துட்டு உள்ளே வரான். ரெடி பண்ணிட்டுல என்னோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டால் அவளும் ஆமான்னு சொல்கிறா. அப்புறம் என்ன இங்கே உனக்கு வேலை, இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் அவகிட்ட போயிட்டு, இங்கே பாருமா ஜான்வி, என்னை பார்த்தியா, நான் இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரியே ரெடியாகி வந்திருக்கேன். ஷார்ட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து க்ளீன் ஷேவிங் பண்ணிவிட்டு இது எல்லாமே உனக்காக தாம்மா நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் உன்னோட கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, அதனால நான் உனக்காக இம்போர்ட் பண்ண ஒரு க்ரீமை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நான் உன்னோட கையில் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 கையிலையுமே அந்த க்ரீமை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவளோட காலடியிலே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு இந்த பாடியை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியல. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, ராகுவோட அம்மா தான் போலீஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. விராஜ் இந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு போல. ஸோ அதனால் வீடு வரைக்குமே வந்துட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு பார்த்தா அந்த வீடு வந்து பூட்டி கிடக்கு. அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கேட்டால் இந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். இல்லை சார், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் விராஜ் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். சரி, இந்த வீட்டோட சாவி நீங்கள் தானே வச்சுருப்பீங்க, சாவியை கொடுங்க, நாங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் கொடுக்க மாட்டேங்கிறான். இல்லை, என்கிட்ட சாவிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னா அவங்களும் அங்கேருந்து போக போகிறப்போ அப்போ அந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னா வேணும்னே அவன் பாக்கெட்டில் இருக்கிற சாவியை பிடிங்கி கீழே போட்டுடுறா. எதுக்காகனா அந்த பையன் இந்த பொண்ணோட கையை நாசமாக்கிட்டான்ல, காரணம் அவன் தானே. அவனை மாட்டி விடணும்னு பண்ணாலா இல்லை உதவி பண்ணணும்னு பண்ணாலா என்னன்னு தெரியல. அந்த சாவி விழுகிற சவுண்டு கேட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க. சாவி கீழே கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த பையன் ஹாயாக சேரில் உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா, இவன் இங்கே தான் இருக்கான், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னோட வீட்டில் நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. சரி, வீட்டை பூட்டிட்டு எதுக்குடா வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னு கேட்டால் நான் தான் ஒரு மென்டல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ ஒரு மென்டல் இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கான். இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, சியாவோட பாடியை இங்கே தான் வச்சுருப்பான், போய் தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க மிஸ்ஸஸ் சிங், ஜான்வி தான் இறந்து போயிட்டாலே, அவள் இறந்து போன துக்கம் தாங்காமல் தான் நான் இப்போ இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன். நீங்கள் என்னன்னா இப்படி ஏமேலே பழைய போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட பாடியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரி பேசிகிட்டே இருக்கான். இப்படிலாம் பேசி நீ தப்பிக்கலான்னு நினைக்காத, எனக்கு தெரியும் சியாவோட பாடி இந்த வீட்டில் தான் இருக்குது, போய் தேட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மொத்த போலீஸும் வந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்ததுல நம்ம ஹீரோனோட பாடி எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பவும் அடித்து சொல்கிறாங்க, இல்லை சியாவோட பாடி இந்த வீட்டில் தான் இருக்குது, இவன் தான் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அவள் இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. எஸ் மிஸ்ஸஸ் சிங், அவள் ஏன் கூட தான் இருக்கா, அதாவது என்னோட மனசுக்குள்ளே இருக்கா, என் மனசில் தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் உண்மையிலே பைத்தியம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரும் இங்கே தான் பாடி இல்லைல்ல, இதுக்கப்புறம் இங்கே தேட வேணாம், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே இவன் வாட்ச்மேனை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு எப்படி வீட்டு சாவி கிடச்சிச்சு, அப்போ நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நான் உங்களை அப்புறமா கவனிச்சிக்கிறேன், இப்போ என்னோட பொண்டாட்டிக்கும் எனக்கும் பசிக்குது, போய் சாப்பாடு பண்ணுங்க, நான் என்னோட பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ரூமுக்குள்ளே போகிறான். அந்த ரூமே இருட்டாக கிடக்குது. அங்கே போய் நின்றுக்கிட்டு ஜான்வி பாத்தியாமா, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு இந்த உலகம் எவ்வளோ போராடுது பத்தியா, நம்ம 2 பேரோட காதலை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்ருக்கான். அவனோட அந்த ஃபேவரட் சாங்கு தான். இவங்க 2 பேரும் கதவு கிட்ட நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த பயலும் நம்ம ஹீரோயினை வந்து அங்கே தான் ஒழிச்சு வச்சுருப்பான் போல். அவளை இப்போ தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். பட் பணத்தை கூட எப்படி அவன் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு பார்த்தா காலில் வந்து ஒரு ரோதையை கட்டி விட்டுருப்பான் போல். அதனால அந்த பேலன்ஸில் தான் நம்ம ஹீரோயினி இப்போ அவன் முன்னாடி நின்றுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதாவது பணமாக ஆடிட்டு இருக்கா. தலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி என்னமோ உயிரோட இருக்கிற மாதிரியே அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஓட்ட வழியாக அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே நம்ம ஹீரோயினி சோஃபா மேலே விழுந்துடுறா. ஐம் ஸோ சாரி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சிட்டு இருக்கா. என்னடா இது உயிரோட வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து இந்த பயலோட இமேஜினேஷன். அவளும் வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உயிரோட வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம ஹீரோயினி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தெரியுது இது இவனோட இமேஜினேஷன்
அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பாடியை சும்மா விடலை, அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இன்னும் என்னெல்லாம் நம்ம ஹீரோனோட பாடியை வச்சுட்டு கொடுமைப்படுத்த போகிறான்னு தெரியல. அம்மா இறந்து போய் அஸ்தியை கூட கரைக்காமல் வீட்டிலேயே உடச்சி எரிஞ்சவன் இவன். அப்படிப்பட்டவன் இவளை மட்டும் சும்மா விடுவானா என்ன? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.